வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விவேக் சாரோட தக் லைஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தக் லைஃப் நிறைய போட்டுட்டு இருந்தப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, விவேக் சாரோட தக் லைஃப் போடுங்க, விவேக் சாரோட தக் லைஃப் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அது ஓகே பேபி சேனலில் வந்துட்டு இதை போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு முன்னால் பேசினார் விவேக் அவர்கள். நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. விவேக் சாருக்கு நடிகரானதுக்கு அப்புறம் தான் அப்துல் கலாம் சார் மாதிரியான பெரிய ஆட்கள் கூட பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அவர் சின்ன வயசுலேயே பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு பேசியிருக்கிறாரு. யாருங்க இந்த நேஷனல் ஃபிகருக்குலாம் நீங்க லெட்டர் எழுதிருக்கீங்க? எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க மாமா பொண்ணு. நேரு என்னன்னு சொல்லுவீங்க? சாச்சா. அதான் சாச்சா. தமிழ் மாமா பொண்ணு யாரு? அன்னை இந்திரா காந்தி அம்மையார். இப்போ வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர். நான் வந்து ஸ்கூல்ல படிச்சேன். என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் நவம்பர் 19. ஸோ என்ன பண்ணேன், அந்த டைமில் சின்ன ஐடியா எங்கள் அப்பா சொன்னாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் டேட் ஆஃப் பர்த்தும் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே. நான் ஒரு லெட்டர் எழுதுமா பார்ப்பேன் ஒன்று. என்னோட இங்கிலீஷ் பாருங்க. அப்போ மை பர்த்டே யுவர் பர்த்டே ஆன் தி சேம் பர்த்டே நவம்பர் 19. ஐ விஷ் யூ விஷ். நான் பாட்டுக்கு அப்பா கையில் கொடுத்து அப்பா ஸ்டாம்ப் போட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்ததுனால அது ஸ்ட்ரைட்டாக ஊட்டி கலெக்டருக்கு போயிடுச்சு. கலெக்டர் வந்து இது யாரோ ஒரு சிட்டிசனுக்கு எழுதப்பட்ட லெட்ரு, இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு லீவ் இல்லையா, சண்டே, அதனால கொண்டு போய் நேராக கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மிலிட்ரி போலீஸு குதிரையில் வருது, மலையில் வந்துன்னு விவேகானந்தன் அப்படின்னா அங்கே பிடிச்ச ஓட்டம் தான். எகிரி மலைக்குள்ள எகிரி ஓடி பின்னாடி ஆப்பிள் தோட்டம் தான் இருந்துச்சு. பதுங்கிட்டேன் உள்ள. வீட்டில் போய் விசாரிச்சு எங்கள் அம்மா பயந்து அப்புறம் சொல்லி இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்குங்க, விவேகானந்தன், மாஸ்டர் விவேகானந்தன். அப்புறம் என்னை தேடி எங்கள் அம்மா தேடி வந்தாங்க. அப்புறம் பிரித்து பார்த்தா அவங்க எழுதியிருக்கு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரீட்டிங் மீ ஆன் மை பர்த்டே. ஐ ஆல்சோ விஷ் யூ அ வெரி ப்ராஸ்பரஸ் லைஃப். இந்திரா காந்தி. சாமி படம் சக்ஸஸ் மீட்டிங்கில் விவேக் சார் ஒரே மேடையில் ரஜினி, விக்ரம், விஜய், சூர்யா, த்ரிஷான்னு எல்லாரையும் வச்சு அலப்பறை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுனே தெரியல, எப்படி சொல்றதுனே தெரியல. தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் மனதிலும் நின்று நிலவி கொண்டிருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். விக்ரம், சியா, ஒரு படம் வந்தால் அந்த படத்தின் கேரக்டரை வைத்து சொல்லும் அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி ஒரு பாத்திரத்துக்காக தன்னை உருமாற்றி தன்னை பலவாறாக பல பரிமாணங்களில் தன்னை காட்டக்கூடிய நடிகர் கமலஹாசனுக்கு பிறகு நமது விக்ரம் அவர்கள் தான். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். கொஞ்சம் தான் பேசுவார். அந்த சிறுவனா இன்று இளைய தளபதியாக வளர்ந்திருப்பது என்று நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவங்க அப்பாவால் பீடி, சிகரெட்டு, காப்பி, வெத்தலை, ஒயின் ஷாப்பு, இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த பக்கமே அவர் போக மாட்டார். டி நகரில் பல ஒயின் ஷாப்பு படுத்ததுக்கு காரணமே அவர் தான். வெத்தலை பாக்கு, பான் பராக்கு எதுவும் போட மாட்டார். அது என்ன வாழ்க்கையோ தெரியல. அந்த மாதிரி கெட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனால் சூர்யா அப்படி இல்லை என்று நிரூபித்து அற்புதமான இளைஞர். மாமியை பற்றி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சாமியோட சக்சஸ்ல பாதி மாமிக்கும் போகுது. விவேக் சார்னாலே பஞ்சு டைலாக் தான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், ஆனால் பால் வண்டியில் மோதி செத்தா அன்னைக்கே பால்னு நம்ம சின்ன வயசுல நிறைய விவேக் சார் டைலாக்கை சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஸ்பாட்ல அடிக்கிறீங்களா இல்லை யாராவது எழுதி கொடுத்து சொல்றாங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு பஞ்சு டைலாக்ல ரிப்ளை பண்ணியிருப்பாரு. டைலாக் இந்த ரைமிங்கா பேசுவீங்களா சார்? சூ தாண்டா ரிபோக்கு ஆனானா புறம்போக்குடா பஞ்சு பாலா. அந்த ஆடியன்ஸ்ல கேட்டிருக்கேன் பதில் வரும். அப்பயே அந்த ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே போட்டுருவீங்களா சார் ஆன் ஸ்பாட்ல? இதுக்காக ஒருத்தர் வாடகைக்கு கூட்டு வர முடியுமா? இல்லை சார், இப்போ டேரக்டர் இறங்குற வரைக்கும் தான் விவேக், இறங்கிட்ட எர்த்துக்கு விவேக்.
நம்மளாம் டிவி பார்க்கும்போது தான் அதுலேயே மூழ்கி போவோம். ஆனால் விவேக் சார் படிக்கிறதுலேயே மூழ்கி போவார். அதுவும் எந்த அளவுக்குன்னா, புக் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அம்மா டே இந்த சமைச்சு எல்லாம் வச்சுருக்கேன்டா, பஸ் ஸ்டாப் போட்டு சாப்பிட்டுக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்து 2 போனாங்க. புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து கையால் கதவை திறந்து உள்ளே வந்து கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பானான்ட்டு. நான் பாட்டுக்கு அதுலேயே இருந்தோடனே கொஞ்சம் தூரம் போய் லைட்டாக அந்த பானையை திறந்து பார்த்துருக்கு, சாப்பாட்டு பாத்திரலாம். அந்த சவுண்டில் கூட நான் திரும்பலை. ஸோ முதல்ல கண்ணு தெரியாதுன்னு நினச்சிருந்துருக்கோம் நாய். அப்புறம் காதும் கேட்காது இவருக்கு, ஏன்னா சவுண்டுக்கும் பார்க்கல, உள்ளே வந்ததையும் பார்க்கல. அப்புறம் ஃபுல்லாக அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுருச்சு. ஃபுல்லாக எடுத்து பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை கழுவி வைக்காததான் குறை. விவேக் சார் ஒரு தடவை வேஷம் போட்டு விடுதலைக்காக போராட்டவங்களோட போட்டோவை மக்கள்கிட்ட காட்டி, அதை யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியலன்னா நடிகர்கள் போட்டோவை காட்டி இவங்கள தெரியுதான்னு கேட்டு ஒரு விழிப்புணர்வு வீடியோ பண்ணியிருந்தாரு. அப்போ அவருக்கே மயக்கம் வர அளவுக்கு ஒரு பதில ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு. அந்த நீங்கள் சொன்னால் தெரியும், இவர் யார்? இவர் சிரிப்பு நடிகர். சினிமா ஆகிட்டாரு. ஐயா, இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேவி ஓம் சக்தி 2 4 சேர்க்கை வாய்ப்பு. பாலச்சந்தர் ஐயா தான் கமல் சார், ரஜினி சார், விவேக் சார் எல்லாம் தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ விவேக் சார் அவரோட நகைச்சுவையை வச்சு அவரை ஒரு தடவை பாராட்டியிருப்பாரு. பாலச்சந்தர் சார் ஒரு டிராகுலா அப்படின்னு, திடீர்னு பாலச்சந்தர் சாரை போய் அறிமுகப்படுத்தின விவேக் டிராகுலான்றாயா அப்படின்னு பரபரப்பாயிருச்சு. டிராகுலா என்ன செய்யும்? யாரையாவது கடிக்கும். கடிச்சதுன்னா கடிச்சவன் டிராகுலாவாயிடுவான். அப்படி அபூர்வ ராகங்களை ஒருத்தரை கடிச்சது, அப்படிதான் அரங்கேற்றத்துல ஒருத்தரை கடிச்சது. அது ஆளவந்தான் வரைக்கும் வந்துச்சு. அந்த வெறி, அந்த பொறி, அதுதான் என்னையும் கடிச்சது. விவேக் சார் எப்போ மேடையில் ஏறினாலும் அவரை பற்றி பேசுகிறாரோ இல்லையோ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசிடுவார். அதுக்கு காரணம் அவரோட கண் கூட கலாம் சாரோட பண்புகளை பார்த்தது தான். அவர் இந்தியாவுக்காக ராக்கெட் விட்டாரு, பிரித்தி விட்டாரு, அக்னி விட்டாரு. உலகத்தின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் 10 பேருடைய முக்கியமான மூளைகளில் ஒன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய மூளை. உக்ரைனில் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தினார். எத்தனை கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு அந்த செருப்பு போடும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி கிலோ கணக்கில் இருக்குது அந்த செருப்பு, அதை போட்டு அந்த போலியோ சிறுவர்கள் நடக்க முடியவில்லை என்பதை அறிந்து உலோகத்தை கண்டுபிடித்து, அது சில கிராம் எடையுள்ள உலோகத்தை கண்டுபிடித்து ஒரு செருப்பு கண்டுபிடித்தார். அதை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குவாலிட்டி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 10, 15, 20 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். அப்போது இதுவரை உலகத்தில் எந்த விஐபியும் செய்யாததை அப்துல் கலாம் செய்தார். என்ன பண்ணார்னா, சார் ஒரு நிமிஷம் விவேக் சார், உங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு எங்கூட ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா? யாராவது கேட்டிருக்கிறார்களா? ஃபோட்டோகிராஃபரும் மனிதர் தான், ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒரு விஐபியுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஸோ மனுஷன் வேறு லெவலில் இருந்து தக்கு பண்ணியிருக்காப்புல. என்ன மனுஷனை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது சின்ன வயசுலலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், படிக்கிற வயசுலலாம் இந்த குச்சி விட்டாயோ குருவி ரொட்டி வாங்கி சாப்பிட்டோமா, ரிமோட்டு காரை ஓட்டினோமா, இல்லை ஏதாச்சும் பசங்க கூட விளாண்டோமா, அப்படின்னு இந்த டைம்லலாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா, யாருக்கு? இந்திரா காந்தி அம்மாவுக்கு. இந்திரா காந்தி அம்மாவுக்கே போய் லெட்டர் போட்டிருக்காரு. அதுவும் அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்து திரும்ப அவங்க லெட்டர் போட்டு திரும்ப ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அவெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியெல்லாம். தென் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், ஒரு மனிதர் அவர் அப்துல் கலாம் ஐயா. நானும் விவேக்கும் எல்லாம் வந்துட்டு என்ன நெருங்கின நண்பர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காருன்னு நினச்சா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு மனுஷன் நடிப்புலேயும் சரி, நகைச்சுவையிலையும் சரி, நிஜ வாழ்க்கையிலையுமே சரி, மனுஷன் ஒரு ஹீரோவாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. தென் அந்த கொரோனா டைமில் அந்த ஒரு சின்ன ஒரு தவறால் தான் அவர் கோவிட் நிறைய பேரை கொண்டு போயிருச்சு. கோவிட் ரொம்ப பெரிய அதாவது பிரபலங்களையும் சரி, சில சாதாரண மனுஷங்களையும் கொண்டு போயிருக்கு. எனிவேஸ்
வேறு லெவலில் அவரோட தக்கு பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் Bye. பாய்.